அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி அண்டு பயோ பாட்டனி, பியூர் சயின்ஸ் பாட்டனி ப்ளஸ் பயோ பாட்டனி பப்ளி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய முக்கியமான 2 மார்க்கு அண்டு 3 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த கொஷின்ஸ் படித்தாலே போதும், எக்ஸாம்ஸில் எல்லா கொஷின்ஸ் கவர் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம லெசன் வைஸாக இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்துக்குமே. அதே போல் 5 மார்க் கொஷின்ஸும் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th and 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2024 இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 2 மீடியத்துக்கான 2 பயாலஜி பாட்னிக்கும் அதுக்கடுத்து பியூர் சயின்ஸ் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான முக்கியமான கொஷின்ஸ் பார்ப்போம். நீங்கள் பயாலஜியாக இருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ். ஆல்ரெடி நம்ம 3-in-1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னு இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நடந்த 3 இயர்ஸ் 2021, 22, 23 இது பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸாக நடந்த கொஷின்ஸ் பேப்பர். 7 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 7 பப்ளிக் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 2021, 22, 23 இதில் நடந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸோட கொஷின்ஸ் எல்லாமே கலெக்ஷன் தான் அது கொடுத்துருக்கோம். ப்ளஸ் மாடல் கொஷின்ஸ், சரிங்களா. 2020 மார்ச்லேருந்து இப்போ நடந்த 2023 கொஷின்ஸ் வரைக்கும் எல்லா கொஷினும் இதில் மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்கோம். என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் பார்ப்போம். லெசன் வைஸாக பிரிக்கிறதுக்கான பண்ணிகிட்ருக்கேன். அது டைம் இல்லாததுனால, ப்ராக்டிக்கல் இதெல்லாமே இருக்கிறதுனால டைம் இல்லாததுனால என்னால் செப்பரேட் பண்ண முடியல. முடிஞ்சால் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நான் பிரித்து வைக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் எந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணி படிங்க. ஃபஸ்ட்டு நான் கொஷின்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் எந்தெந்த கொஷின்ஸ் ரொம்ப முக்கியம், ரிப்பீட்டடாக எந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதை நீங்கள் பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் லெசன் எனக்கு தெரிஞ்சது ஒரு சில லெசன்ஸ் எல்லாமே சொல்கிறேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. அல்லது நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தாலும் சரி, அதை நோட் பண்ணி பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பயோ பாட்னியில் கேட்ட 2 மார்க் கொஷின்ஸ் பார்ப்போம். கிட்டத்தட்ட இதுவுமே ஒரு 100 கொஷின்ஸ்க்கு வரும், சரிங்களா. இங்கே 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 41 2 மார்க்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பியூர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 2 மார்க்ஸ் கிட்ட இருக்கும். இது கால்குலேட் பண்ணாலே 100 கொஷின்ஸ்க்கு வரும், சரிங்களா. இதை தாண்டி கொஷின்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அதை தாண்டி இருந்தாலும் 1 or 2 தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதையுமே படித்து தான் இருப்பீங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட தேவையில்லை. அடுத்த வீடியோவில் நான் சுவாலஜி உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுறேன். பியூர் சயின்ஸ் சுவாலஜி ப்ளஸ் பயாலஜி சுவாலஜி, தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே. இப்போ இங்கிலீஷ் மீடியம் பார்த்தோம், அடுத்த வீடியோவில் தமிழ் மீடியம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டிஃபைன் ஹைப்ரிட். இந்த கொஸ்டின்ஸ் படிச்சிருப்பீங்க, படிக்கலாம் படிச்சிருங்க. அதுக்கடுத்து ரைட் எனி யூசஸ் ஆஃப் சீட் பால், சரிங்களா. யூசஸ்ன்னு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த ஹைப்ரிட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 5வது லெசனில் பார்க்கலாம். சீட் பால் 6 இல்லைனா 7வது லெசனில் பார்க்கலாம். வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம், இது 8th லெசனில் பார்க்கலாம். அதுக்கடுத்து ஆர்கானிக் ஃபார்மிங் நமக்கு 9th லெசன்ஸில் இருக்கும், அல்லது 10th லெசனில் பார்க்கலாம். ரைட் பொட்டானிக்கல் நேம் அண்ட் ஃபேமிலி நேம் ஆஃப் நிலவேம்பு அண்ட் அதோட யூசஸ் கேட்குறாங்க. பிட்டர் ஆஃப் கார்டு அப்படின்னா எதான்னு கேட்கலாம், சரிங்களா. கிங் ஆஃப் பிட்டர்ஸ் அப்படிங்கிறது எதுன்னு கேட்கலாம். நம்ம நிலவேம்பு சொல்லுவோம், அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. நேம் த என்சைம் இன்வால்வ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இந்த கொஸ்டினை மார்க் பண்ணி வச்சுங்க. இது நிறைய டைம் என்ன பண்ணியிருக்கோம், ரிப்பீட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து ட்ரா அண்டு மார்க் த பார்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட், சரிங்களா. மேல் கேமெட்டோட ஃபஸ்ட்டு செல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது அந்த மைக்ரோஸ்போர் நம்ம என்ன சொல்லுவோம் அதை வரைஞ்சி பார்த்துருங்க. ஷார்ட் நோட் ஆன் சொனரோ 64. அதுக்கடுத்து எம்ப்ரியாய்ட்ஸ்னால் என்ன, லீச்சிங்னா என்ன, இதெல்லாமே படிச்சிருங்க. ஹெட்ரோசிஸ் ஹைப்ரிட் விகார்னு அப்படின்னு சொல்லுவோம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து வாட் வில் ரைசோபியம் பாக்டீரியா அப்ளைடு டு சாயில், சரிங்களா. இது நம்ம 6th லெசனில் பார்க்கலாம், அல்லது 9th லெசனில் இருக்கும். டிஃபைன் மல்டிபிள் அல்லீல்ஸ், சரிங்களா. இது நம்ம 2nd லெசனில் பார்க்கலாம். நமக்கு சுவாலஜிலுமே இருக்குது. நேம் த கெமிக்கல் யூசர் இன் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், இது 14வது கொஸ்டின், ரொம்ப முக்கியமானது, மார்க் பண்ணி வச்சிங்க. இங்கேயுமே பாருங்கள், ஒரு கொஷின்ஸில் திருப்பியும் கேட்டிருக்காங்க, சரிங்களா. என்சைம்ஸ் இன்வால்வ், இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கெமிக்கல்ஸ், சரிங்களா. என்சைம்ஸு, கெமிக்கல்ஸ், இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுங்க. கோ எவல்யூஷன் 6th லெசனில் பார்க்கலாம். pyramid of energy always upright give reasons, இது பார்த்தீங்கன்னா 7th லெசனில் இருக்கும். கோ எவல்யூஷன் 6th லெசன் நினைக்கிறேன், அதை மார்க் பண்ணி வச்சுங்க. டிஃபரன்ஷியேட் பிரைமரி இன்ட்ரோடக்ஷன் ஃப்ரம் செகண்டரி இன்ட்ரோடக்ஷன் 9th லெசனில் பார்க்கலாம். நேம் த ஹியூமஸ் ஆர் ரெஸ்பான்ஸ் ஃபார் த ஹெல்த் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், இது 10th லெசனில் பார்க்கலாம். அதுக்கடுத்து மெலிட்டோஃபில்லி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கும். வாட் ஆர் த என்சைம்ஸ் யூ கேன் கட் டெர்மினல் அண்டு இன்டர்னல் இது பயோடெக்னாலஜி லெசன்ஸில் இருக்கும் 4வது லெசனில்.
வாட் இஸ் மிர்மிகோஃபில்லி இது வந்து நமக்கு ஃபஸ்ட் லெசனில் இருக்கும், 6th லெசனில் இருக்கும். இது ஒரே இயரில் பாருங்கள் 2 விதமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. மிலிட்டோஃபில்லியும் கேட்டிருக்காங்க, அதே 2022 மேலில் பார்த்தீங்கன்னா மெர்மிகோஃபில்லியும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது எதை பேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 6th லெசனை பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. நமக்கு அங்கே தெரியாது இல்லையா எந்த ஆன்சர்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த ஆன்சர்ஸ் தெரியுதோ அந்த ஆன்சர்ஸ் எழுதுனா போதும். சரிங்களா, நீங்கள் வந்து 6th லெசனில் படித்தது எழுதினாலும் சரி, அல்லது ஃபஸ்ட் லெசனில் படிக்கிறது எழுதினாலும் சரி. அதுக்கடுத்து இந்த 22வது கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை வந்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து வாட் ஆர் த மைக்ரோப்ஸ் இனாகுலண்ட் யூஸ் டு இன்க்ரீஸ் த சாயில் ஃபெர்டிலிட்டி, இது வந்து நமக்கு வந்து 6th லெசனில் இருக்கும், அல்லது 9th லெசனில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. 9th லெசனில் இருக்கும். கிவ் டெஃபினேஷன் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங், இதுவும் 9th லெசன்ஸில் வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். கிவ் த டைப்ஸ் ஆஃப் ஸ்னாப்சிஸ், இது வந்து 3rd லெசன்ஸில் இருக்கும். அதுக்கடுத்து சி வேல்யூ, அந்த இது டிஎன்ஏவோட அந்த வேல்யூ தான் சி வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு இன்டீரியர் கொஷினு. டிஃபரன்ஷியேட் பயோடோப் அண்ட் ஈகோடோப் 6th லெசனில் பார்க்கலாம். பிஏஆர், சரிங்களா, இது வந்து 7th லெசனில் பார்க்கலாம். அதுக்கடுத்து அல்லது 6th லெசனில் இருக்கும் ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்எஃப் சி லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது 9th லெசனில் இருக்கும். பயோ பெஸ்ட் ரிப்பலண்ட், இது வந்து 10th லெசனில் பார்க்கலாம். நேம் த கெமிக்கல் யூசர் இன் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், ஆல்ரெடி இந்த கொஷின்ஸ் வந்து என்னது ரிப்பீட் ஆகிருக்கு, இதை பார்த்துருங்க. அதே போல் வாட் இஸ் பிஏஆர், இங்கேயும் கேட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே 2022 ஜூலை, இங்கே 2023 மார்ச். சரிங்களா, அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கணுங்கிறது. நீங்கள் மினிமம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்தாலே மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து எடுக்கலாம். அதுக்கடுத்து டிஃபரன்ஷியேட் பிரைமரி இன்ட்ரோடக்ஷன், செகண்டரி இன்ட்ரோடக்ஷன், அதே கொஷின்ஸ் வந்து இங்கேயும் வந்து என்னது ஒரு இடத்துல கேட்டிருப்பாங்க. இது ரிப்பீட்டான கொஷின்ஸ் தான். 17வது கொஷின்ஸ் பார்த்துங்க, 2021 ஆகஸ்ட்டு, அதே 2023 மார்ச்சில் பாருங்கள். அதுக்கடுத்து ஸ்ட்ரோமியம் கோ எவல்யூஷனும் ரிப்பீட்டான கொஷின்ஸ் தான். அதுக்கடுத்து கிவ் எனி 2 நேம்ஸ் ஆஃப் தி சயின்டிஃபிக் ஹூ ரீட், சரிங்களா, நமக்கு 3 நேம் இருக்கும், இங்கே 2 கேட்டிருக்காங்க, நீங்கள் 3மே படிச்சிங்க. அதுக்கடுத்து ஜாஸ்மினோட ஃபெப்மேமிங் வந்து கேட்டிருக்காங்க, அது லாஸ்ட் லெசன்ஸ் இருக்கும். பயோ ரெமிடியேஷன், இது வந்து நமக்கு 6th லெசன் 7th லெசனில் என்ன பண்ணலாம் பார்க்கலாம், அல்லது 8th லெசனில் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதுக்கடுத்து இது வந்து பிரமிட் லெசன் வரது 7th லெசன்ஸில் இருக்கும். ஹெட்ரோசிஸ் வந்து 9th லெசனில் இருக்கும். வாட் இஸ் ஏ போலன் கேட்டு இது வந்து ஃபஸ்ட் லெசன்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம். இது எல்லாமே 2 மார்க்ஸ். அதே பியூர் சயின்ஸில் கேட்ட 2 மார்க்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பார்த்துருவோம். இதில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து பயாலஜிக்கு வராது, அவங்க நீங்கள் படிக்க தேவை. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் கால்டு பார்த்தினோகார்போரேட் ஃபஸ்ட் லெசனில் இருக்கும். வாட் இஸ் மீன் பை ஜீன் இன்ட்ராக்ஷன் செகண்ட் லெசன்ஸில் இருக்கும். அதுக்கடுத்து பயோ ரெமிடியேஷன் அப்படிங்கிறது 3rd லெசன்லேயும் நமக்கு வந்து இருக்கும், 6th லெசன்லேயும் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். வாட் இஸ் கால்டு சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன் அப்படிங்கிறது 5th லெசனில் பார்க்கலாம். விச் மெத்தட் இன்வால்வ் இன் ரிமூவல் ஆஃப் காட்மியம் ஃப்ரம் கண்டாமினேட்டட் சாயில் 8th லெசனில் பார்க்கலாம். பிரமிட் ஆஃப் பயோமாஸ் ஆல்வேஸ் அப்ரைட், இது 7th லெசனில் பார்க்கலாம். அதுக்கடுத்து மென்ஷன் த பெனிஃபிட் ஆஃப் சீட் ட்ரீட்மெண்ட்டு, இது வந்து 8th ஆர் 9th லெசன்ஸ் இந்த மாதிரி இருக்கும், ஆர் 7th லெசனில் இருக்கும், அது செக் பண்ணி பாருங்கள். விச் ஒன் ஆஃப் தி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் எல்லோ கலர் டர்மரிக், இது வந்து 10th லெசனில் இருக்கும். அதுக்கடுத்து ரைட் த டைப்ஸ் ஆஃப் செல் பேஸ்டு பொசிஷன் ஆஃப் ஸ்போரோஜினஸ் செல், சரிங்களா, இது ஃபஸ்ட் லெசனில் இருக்கும். எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ், இது வந்து 2nd லெசனில் பார்க்கலாம். ஹாலோஃபைட்டுக்கான எக்ஸாம்ஸில் வந்து கேட்குறாங்க, நம்ம வந்து 6th லெசனில் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் வெக்டார், இது வந்து நம்ம பயோடெக்னாலஜி லெசன் 4th லெசனில் பார்க்கலாம். ரிமோட் சென்சிங் வந்து 8th லெசனில் இருக்கும். ஹெட்ரோசிஸ் இது ரிப்பீட் ஆகிருக்கு, சரிங்களா, நீங்கள் பயாலஜி கொஷின்ஸ் வந்து பார்த்தாலும் சரி, இதுலேயும் பார்த்தாலும் சரி ரிப்பீட் ஆகிருக்கும். இது வந்து 9th லெசனில் இருக்கும். மென்ஷன் த யூஸ் ஆஃப் அலாயின், இது வந்து 10th லெசனில் இருக்கும். ரைட் த சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சட்டன் அண்ட் பவரி கான்செப்ட், இது வந்து 4th லெசன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஃபாரஸ்ட் டைப், இது வந்து பியூர் சயின்ஸுக்கு இருக்காது, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். நம்ம வந்து 7th லெசன்ஸில் வந்து படிக்கலாம். அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் செக்ரேட்டரி அண்ட் இன்வாசிவ் டப்பிட்டம், இது ஃபஸ்ட் லெசன்ஸில் இருக்கும். எண்டோதீலியம், இதுவும் ஃபஸ்ட் லெசன்ஸில் நமக்கு வந்து இருக்கும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எண்டோதீலியம் எண்டோதீசியம் இது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. எண்டோதீலியம் வேறு, எண்டோதீசியம் வேறு, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க. எண்டோதீலியம்ங்கிறது இன்டர்கமெண்டரி டப்பிட்டம் சொல்லுவோம். எண்டோதீசியம்ங்கிறது அந்த மகரந்தத்தில் இருக்கிறது. எண்டோதீலியம் அப்படிங்கிறது நம்ம அந்த சூலகத்தில் இருக்கக்கூடியதை சொல்லுவோம். அதுக்கடுத்து கிவ் த நேம்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக்ஸ் ஹூ ரீடிஸ்கவர்டு மெண்டலிசம், இதுவும் ரிப்பீட்டான கொஷின்ஸ் தான். டாட்டா பாக்ஸ்னால் என்ன, இது பியூர் சயின்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். ரெக்சின்ஸ் அண்ட் என்சைம்ஸ்னால் என்ன, இது வந்து 4th லெசனில் பார்க்கலாம். டோட்டிஃபோட்டன்சி 5th லெசனில் பார்க்கலாம். தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் என்ன, அதோட டைப்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, 6வது லெசனில் பார்க்கலாம். பிரமிட் ஆஃப் எனர்ஜி ஆல்வேஸ் அப்ரைட்டு 7வது லெசனில் பார்க்கலாம். ஹியூமன் ஆக்டிவிட்டி தட் லீட் டு ப்ரொடியூஸ் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், இது 8th லெசனில் பார்க்கலாம். எண்டோதீலியம் மறுபடியும் பாருங்கள், சரிங்களா, இங்கே ஒரு எண்டோதீலியம் இருக்குங்களா, எங்கே 2021 ஆகஸ்ட்டில், இங்கே 2022 மேல பாருங்கள், மறுபடியும் ஒரு எண்டோதீலியம் ரிப்பீட்டாக இருக்குது.
அதுக்கடுத்து டிஃபைன் டெஸ்ட் கிராஸு டாட்டா பாக்ஸ் மறுபடியும் பாருங்கள் ரிப்பீட் ஆகிருக்கு. இது 2022 மே, இங்கே 2021 ஆகஸ்ட். சரிங்களா? அதுக்கடுத்து என்சைம் இன்சூரன்ஸ் ஜெனட்டிக் இதெல்லாம் திருப்பி நிறையா டைம் கேட்டுட்ருக்காங்க. இப்போயே நீங்கள் 3-4 டைம் பார்த்துருக்கலாம். ஜம்பிங் ஜிங்ஸ்னா இது வந்து பியூர் சயின்ஸுக்கு மட்டும் தான் இருக்கும். ஃபுட் செயின் 2022 மேயில் கேட்டிருக்காங்க. 7th லெசனில் இருக்கும். யூசஸ் ஆஃப் டீ கூட்டு இது வந்து 10th லெசனில் இருக்கும். கோ எவல்யூஷன் இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சைப்ரிட் இங்கே வந்து பயாலஜியில் ஃபஸ்ட்டு கொஸ்டினே பார்த்தீங்கன்னா சைப்ரிட் தான் இருக்கும். இங்கே பாருங்கள் டிஃபைன் சைப்ரிட் அதே இங்கே கேட்டிருக்காங்க. சரிங்களா? அவ்வளோதான். அதுக்கடுத்து நேம் த ஹியூமஸ் தட் ரெஸ்பான்ஸ் ஃபார் த ஹெல்த் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சிசிஎஸ் கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ் 8th லெசனில் இருக்கும். ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ரவுண்டல் ஜோன் வில் பி லோ ஒய் இது 6th லெசனில் பார்க்கலாம். ஈக்காலஜிக்கல் ஹியரார்கி இதுவும் 6th லெசனில் பார்க்கலாம். எச் பிளான்ட் 5th லெசனில் பார்க்கலாம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பார்த்தினோகார்பி 10th லெசனில் இருக்கும். ரிப்ளிகேஷன் ஃபோர்க் இது வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்காது. இது வந்து 3rd லெசனில் பார்க்கலாம். கெமிக்கல் யூசர் இன் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் இதுவும் வந்து 4th லெசன்ஸில் பார்க்கலாம். அதுக்கடுத்து லீத்தல் ஜீன்ஸ்னா என்ன இது 2nd லெசனில் பார்க்கலாம். கேந்திரப்லி 1st லெசனில் இருக்கும். மென்டலிசம் இது வந்து பாருங்கள் இதே எத்தனை வாட்டி திருப்பி வந்திருக்குன்னு. சரிங்களா? இதுக்கு தான் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து ஜீன் இன்ட்ராக்ஷன் இது வந்து 2nd லெசனில் இருக்கும். ஜீன் மேப்பிங் 3rd லெசனில் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் PBR 322 இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 4th லெசனில் பார்க்கலாம். சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன் 5th லெசன் பார்க்கலாம். சீட் பால் அதிலே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 6th லெசனில் பார்க்கலாம். நோட் கிரீன் மேனூரிங் இது 9th லெசனில் பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபினாமினா கன்சிடர் த இன்ஹெரிட்டன்ட் லிவிங் பிளான்ட் செல் இது வந்து 5th லெசனில் பார்க்கலாம். போன்சாய் 10th லெசன் இது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்காது. ரிட்டிடோம் ஆக்டர்ஸ் ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் பிளான்ட் அகேன்ஸ்ட் ஃபயர் 6th லெசனில் இருக்கும். புக் பேக் கொஷின்ஸ் தான். அதே போல் இந்த கொஷின்ஸ் பாருங்கள் ரிப்பீட் ஆகிருக்கு. செக்ரட்டரி யூனிவர்சிட்டி டெபிசம் நம்ம வந்து 1st லெசனில் பார்க்கலாம். கெமிக்கல் யூசரின் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் ரிப்பீட் ஆகிருக்கு. இதோட 5வது வாட்டி இந்த கொஷின். அதுக்கடுத்து ப்ரோஃபண்டல் ஜோன் இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. பேக்ராஸ் 2nd லெசனில் இருக்கும். சிசிஎஸ்ஸும் ரிப்பீட்டான கொஷினு. நேம் த 2 என்சைம் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து இதுவும் ரிப்பீட்டான கொஷின். ஹெட்ரோசிஸ் இது எல்லாமே ரிப்பீட்டான கொஷின். சரிங்களா? ரிப்பீட்டான கொஷின்ஸே கிட்டத்தட்ட ஒரு 10-15 மார்க்ஸுக்கு வந்து இருக்கும். நீங்கள் இந்த 2 கொஷின்ஸ் வந்து கம்பேர் பண்ணி 100 கொஷினா சார் 100 கொஷின்னா நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான். சரிங்களா? ஒவ்வொரு லெசன்லையும் 2 கொஷின் 1 கொஷின் படிச்சிருந்தீங்கனாலுமே 10 லெசனுக்கு 20 கொஷின் நமக்கு வந்துடும். சரிங்களா? அதனால் 100 கொஷின் நான் 2 கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஒரு 5 கால்குலேட் பண்ணால் பாருங்கள் 50 கொஷின்ஸ்க்கு வந்து என்னது வந்திருக்கும். 50ல் ஒரு நிறைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து இது இருக்குது. இது எல்லாமே 2 மார்க்ஸு. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்ததில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறேங்க. இதில் ஃபஸ்ட்டு 3 மார்க்ஸ் பார்ப்போம். 3 மார்க்ஸும் அதே போல் தான் 30. அதே மாதிரி இங்கே ஒரு பியூர் சயின்ஸுக்கு ஒரு 60 கிட்டத்தட்ட 90 கொஷின்ஸ். சரிங்களா? இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2 மார்க்கில் கேட்ட கொஷின்ஸை இங்கேயும் ஒரு சில கொஷின்ஸ் ரிப்பீட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த PPA 322 4 o'clock பிளான்ட் வந்து பற்றி படிக்கலாம். அதை படிச்சுருங்க. அதுக்கடுத்து கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டு இதை பற்றி படிச்சுருங்க. க்ரையோ ப்ரிசர்வேஷன் இது ஸ்பேஸ் விட்டுருக்கு. இது 5th லெசனில் இருக்கும். ஹேபிடேட் நிச்சு இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. பாலி எம்ப்ரியானி சீடு ஆர்டிஃபிஷியல் சீடு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சில்வி பேச்சர் பியூர் சயின்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரென்ஷியேட் ஆட்டோட்ராஃபிக் காம்போனண்ட் ஃப்ரம் ஹெட்ரோட்ராஃபிக் காம்போனண்ட் படிச்சிருங்க. மேன்மேடு சீரியல் டிடிகல் சொல்லுவோம் அது படிச்சிருங்க. மெட்டீரியல் யூசர் இன் குரோ மைக்ரோரன்ஸ் லைக் ஸ்பைரல்னா இது புக் பேக் கொஷின்ஸ் தான். கிளாடோட ஃப்ரம் ஃபில்லோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. கிவ் 4 எக்ஸாம்பிள் ஆஃப் பிளான்ட் கல்டிவேஷன் கமர்ஷியல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. அதுக்கடுத்து ட்ரா டயக்ராமேட்டிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவில் அண்ட் லேபிள் இட்ஸ் பார்ட்ஸு. லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபிக்டம். அதுக்கடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ் மியூட்டேஷன். வாட் டு யூ நோ அபவுட் த வேர்டு PBR 322 இதிலே பாருங்கள் 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா? PBR 322 2020 மார்ச்சில் கேட்டிருக்காங்க. இங்கே 2022 மே. CCS ஆல்ரெடி 2 மார்க்ஸில் இது ரிப்பீட் ஆகிடுச்சு. ஹேபிடேட் நிச்சும் பாருங்கள் ரிப்பீட் ஆகிருக்கு. இங்கே 2022 மே. இங்கே பார்த்தீங்கன்னா 2020 மார்ச். அதுக்கடுத்து ஹெமி அனாட்ரோபசூலோட அந்த டயக்ராம் கேட்டிருக்காங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி பயோ ரெமிடியேஷன் 2 மார்க்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம வந்து 2 மார்க்ஸ் பார்த்துருக்கோம். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டு மறுபடியும் வந்து என்னது ரிப்பீட் ஆகிருக்கு. கிராஃப்டிங் அண்ட் லேயரிங்கோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா? இங்கே ஒன்று சொன்னோம் 2022 ஜூலை. இங்கே 2023 மார்ச். அதுக்கடுத்து கிவ் 4 எக்ஸாம்பிள் ஃபார் பிளான்ட் கல்டிவேட்டட் கமர்ஷியல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி இதுவும் ரிப்பீட்டான கொஷின் தான். வாட் ஆர் த மெட்டீரியல் யூசர் டு ஸ்பைரல்னா இதுவும் ரிப்பீட்டட். இங்கே 2023 மார்ச்சில் கேட்டிருக்காங்க. அதே இங்கே பாருங்கள்
2021 ஆகஸ்ட். இதுவும் ரிப்பீட் ஆகிருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். இதெல்லாமே பார்த்துருங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் மிஸ்சென்ஸ் அண்டு நான்சென்ஸ் மியூட்டேஷனு, அதுக்கடுத்து பயோ மானிட்டரிங்னா என்ன, எம்ப்ரியோஹெச்னா என்ன, தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ரிப்பீட்டடாக, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டப்பிட்டம் இதுவும் ரிப்பீட்டட் தான். சரிங்களா. பயாலஜி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா புக் பேக்லேருந்து தான் நமக்கு 70-80% கேட்குறாங்க, அதனால தான். அதுக்கடுத்து பியூர் சயின்ஸில் கேட்ட பாட்னி கொஷின்ஸ் பார்ப்போம். டிஎஸ்எஃப் ஆந்த்ரோட டயக்ராம் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த 3 kinds ஆஃப் பிளான்ஸ் ரிசீவ் ஜீன் ஆந்திரினம், அதுக்கு ஆன்டிரைனம். லிங்கேஜ் அண்ட் கிராசிங்கோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேறுபாடு. வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் விச் ரெக்யூர் டு ஃபெசிலிட்டேட் குளோனிங் இன் ஏ வெக்டார். அதுக்கடுத்து சொமாலிக் எம்ப்ரியோஜெனிசிஸ்னா என்ன, தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் என்ன. இது வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா. இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா generally pyramid of number in forest ecosystem looks spindle shaped. State the your reason. அதுக்கடுத்து bring out specific uses of remote sensing. அதுக்கடுத்து mention the 3 main types of artificial selection method and explain one of the method. Define epiphyllous bud, what is empirical law. அதுக்கடுத்து what are restriction site. அதுக்கடுத்து types of plant tissue culture. அதுக்கடுத்து கோ எவல்யூஷன். இது எல்லாமே ரிப்பீட் ஆனது தான். பிளான்ட் இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன, மென்ஷன் த ரீசன் அவுட் அவார்டு நெல் ஜெயராமன். அதுக்கடுத்து இந்த 17வது கொஸ்டின் புக் பேக்கு, அதனால் ரிப்பீட் ஆகிருக்கு. இது பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரீகாமினன்ட் ஃப்ரீக்வன்சி இது நமக்கு இப்போ இல்லை, எடுத்துட்டாங்க, அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவை. நேம் த 7 கான்ட்ராக்ஷன்ஸ் டெஸ்ட் ஆஃப் மென்டல். அதுக்கடுத்து டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்திரோட ட்ரா, இது ரிப்பீட் ஆகிருக்கு. ரிப்ளிகேஷன் 4க்கு இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பியூர் சயின்ஸுக்கு ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். க்ரோ மைக்ரோஸ் லைக் ஸ்பைரல்னா. பாட்னி கொஸ்டின், ஸ்ட்ராலஜி, பயாலஜி கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். ஏன்னா 2 பேத்துக்கு சிலபஸ் சேம் தான், கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் அவ்வளோதான். ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ப்ரோவண்டல் ஜோன் வில் பி லோ, ஒய், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். டிஃபரன்ஸ் பிட்வீன் என்டேஜர் அண்ட் வெல்னரபிள் ஸ்பீசிஸ். அப்ஜெக்டிவ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங். அதுக்கடுத்து ஈகாலஜி ஹியரார்கி, இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு. சோமல் குளோனல் கேமெட்டோ குளோனல் வேரியேஷன், வெக்டார் அவுட் டு ஐடென்டிஃபை. அதுக்கடுத்து கோ டாமினன்ஸு. அதுக்கடுத்து ட்ராண்ட் லேபிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ரியோசாக்கு. பிரைமரி இன்ட்ரக்ஷன், செகண்டரி இன்ட்ரக்ஷன், ஆல்ரெடி இது நம்ம 2 மார்க்ஸில் கேட்டோம், ரிப்பீட்டட் கொஷின்ஸு. அதுக்கடுத்து தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், இதுவும் ரிப்பீட்டட் கொஷின்ஸு. இது வந்து 33 பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கும். அதுக்கடுத்து கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு, டிஃப்ரென்ஸ் கோடிங் நான் கோடிங் ஸ்டாண்டு, ஸ்டெரிலைசேஷன்னா என்ன, ஸ்டெரிலைசேஷன் கல்ச்சர் ரூம்னா என்ன, ஆர்கானிக் ஃபார்மிங் ரிப்பீட்டட் கொஷின், பிளான்ட் இன்டிகேட்டர்ஸ்னா என்ன, பிரமிட் ஆஃப் எனர்ஜி ஆல்வேஸ் அப்ரைட்டு, இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். ஃபைட்டோ ரெமிடேஷன், இது ரொம்ப ரிப்பீட்டட் கொஷின். ட்ராண்ட் லேவல் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ரியோசாக்கு, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஃபிலியோட்ராஃபிக்னா என்ன, கிராசிங் ஓவர்னா என்ன, அட்வான்டேஜ் ஆஃப் பிடி காட்டனு. அதுக்கடுத்து சோமோ குளோனல் வேரியேஷன் ரிப்பீட்டட் கொஸ்டின். கிராஃப்டிங் லேயரிங் ரிப்பீட்டட் கொஸ்டின். அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அன்யூப்ளாய்டு, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ட்ரா ஒரு சில டைம் கேட்பாங்க. கேப்பிங் அண்ட் டெய்லிங் பியூர் சயின்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். அதுக்கடுத்து ரைட் த பெனிஃபிட் அண்ட் ரிஸ்க் ஆஃப் ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஃபுட்டு. அதுக்கடுத்து அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபாரஸ்டேஷன். ஈகாலஜி ஹையரார்கி ரிப்பீட்டட் கொஸ்டின். மைக்ரோபியல் இனாகுலண்ட் யூஸ்ட் இன் இன்க்ரீஸ் த சாயில் ஃபெர்டிலிட்டி. பிரமிட் ஆஃப் எனர்ஜி ஆல்வேஸ் சப்ரைக்ட், இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். எம்ப்ரியோச்சோட ஆர்டிஃபிஷியல் சீடு. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பார்த்தினோகார்பிக், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். கிரையோ ப்ரெசர்வேஷன், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். பிரைமரி இன்ட்ரடக்ஷன், செகண்டரி இன்ட்ரடக்ஷன் ரிப்பீட்டட் கொஸ்டின். அதுக்கடுத்து மெண்டலோட சக்ஸஸ்க்கான காரணம், அதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆல்பிடோ எஃபெக்ட், பிளான்ஸ் ஃபவுண்ட் இன் சப் அல்பைன் ஃபாரஸ்ட்டு, அட்வான்டேஜ் ஆஃப் பிடி காட்டன். அதுக்கடுத்து சேக்கரோட குரூப் பற்றி கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சூடோ சீரியல். ஆல்ரெடி 5 மார்க்ஸ் நம்ம வந்து அது அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 5 மார்க்ஸுக்கு வந்து என்னது நமக்கு இருக்கும். அதாவது பயாலஜி இல்லாமல் பியூர் சயின்ஸுக்கு மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 70. அதே போல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒரு 5 மார்க்ஸ் கவுண்டிங் பண்ணிங்க அப்படின்னா இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஒரு 100 5 மார்க்ஸ். இது ஒரு 28 இருக்குது, இங்கே ஒரு 70 இருக்குது. கிட்டத்தட்ட 98 5 மார்க்ஸு, 90க்கு மேலே இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு, 90க்கு மேலே இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ். சரிங்களா. இதை கவுண்ட் பண்ணி படித்தாலே போதும். ப்ளஸ் வந்து நம்ம லெசன் வைஸாக அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின் நீங்கள் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு கொஷின்ஸ் வந்து படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஃபுல் மார்க்ஸை கூட என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணலாம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சார் நான் இதெல்லாமே படித்தா எவ்வளோ மார்க்ஸ் வந்து எனக்கு பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரு சில கொஷின்ஸ் மட்டுமே படிச்சுட்டு நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதனால் உங்களுக்கு நிறையா மார்க்ஸ் வேணும் அப்படின்னா எல்லா கொஷினும் ஸ்கிப் பண்ணாமல் படித்தீங்க. நம்ம முடிஞ்சால் அடுத்த
வீடியோவில் லெசன் வைஸாக பிரித்து என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். ஆல்ரெடி தமிழ் மீடியத்துக்கு ஒரு பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். இதோட பிடிஎஃப் நான் கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்னது டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட்டுக்கு வந்து இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.